அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற வசனம் அல்-பக்ரா 74. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة وإن من الحجارة لما يتفجر منهم الأنهار وإن منها لما يشقق فيخرج منهم الماء وإن منها لما يحبط من ஹஷியத்தில்லாஹ் வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். இதன் பின்னரும் உங்கள் இதயங்கள் இறுகிவிட்டன, அவை கற்பாறையைப் போல் ஆயின, அல்லது அதைவிடவும் அதிக கடுமையாயின. ஏனெனில் திடமாக கற்பாறைகள் சிலவற்றினின்று ஆறுகள் ஒலித்து ஓடுவதுண்டு. இன்னும் சில பிளவுபட்டு திடமாக அவற்றினின்றும் தண்ணீர் வெளிப்படக்கூடியதும் உண்டு. இன்னும் திடமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தால் சில கற்பாறைகள் உருண்டு விழக்கூடியவராகவும் உண்டு. மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து வருவது பற்றி கவனிக்காமல் இல்லை. இஸ்ரவேலர்கள் இறை சான்றுகளையும் இறந்தோரை இறைவன் எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றான் என்பதையும் கண்கூடாக கண்டனர். அப்படி கண்கூடாக பார்த்தும் அவங்க இறை கட்டளையை ஏற்க மறுத்தாங்க. அதனால அவர்களை கண்டிச்சு தான் இந்த வசனம் இறக்கப்பட்டுச்சு. இறை சான்றுகளான இவை அனைத்தையும் பார்த்த பிறகும் கூட உங்கள் உள்ளங்கள் இறுகிவிட்டன, அவை இனி ஒருபோதும் இலகாத பாறைகளை போன்று ஆகிவிட்டன அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இறை நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவாலும் அவனால் அருளப்பெற்ற உண்மையாலும் அவனுக்கு பணியும் நேரம் இன்னும் அவர்களுக்கு வரவில்லையா? முன்னர் வேதம் வழங்கப்பட்டோரை போன்று அவர்கள் ஆகிவிட வேண்டாம். ஏனெனில் அவர்களுக்கு காலம் நீண்டிருந்தும் கூட அவர்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன. அவர்களில் பெரும்பாலானோர் குற்றவாளிகள் ஆவார் அப்படின்னு இஸ்ரவேலர்களை பற்றி 57வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறான். ஆக நீண்ட காலமாயும் கூட இஸ்ரவேலர்களுடைய உள்ளங்கள் அறிவுரையை ஏற்க மறுத்துவிட்டன. அதனால இறுகி போயிடுச்சு. இத்தனைக்கும் அவங்க ஏராளமான சான்றுகளையும் அற்புதங்களையும் நேரில் பார்த்தாங்க. அப்படி பார்த்தும் கூட இறை நம்பிக்கை அவங்களுக்கு வரல. அதனாலதான் அல்லாஹ் இலக வைப்பதற்கு வாய்ப்பே இல்லாத பாறைகளை போன்று அல்லது அதை விடவும் கடினமாக அவருடைய இதயங்கள் இறுகிவிட்டன அப்படின்னு சொல்றான். பாறையை விட இறுகி போச்சு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், பாறைகள்ல சில சமயம் நீரூற்றுகள் ஓடும்போது அது கரைஞ்சு போகும். சில நீரூற்றுகள் பாறைகள்ல இடுக்கிலிருந்து வரக்கூடியதாகவும் இருக்கும். சில பாறைகள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால உருண்டு விழக்கூடியதாகவும் இருக்கும். அதனாலதான் இஸ்ரவேலுடைய இதயங்கள் கற்பாறையை விட கடினமாயிடுச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். எந்த பொருளும் அல்லாஹ்வாகிய அவனை போற்றி புகழாமல் இருப்பதில்லை. ஆனால் அவற்றின் போற்றுதலை நீங்கள் புரிய மாட்டீர்கள். அவன் சகிப்புத்தன்மை உடையவனும் மிகவும் மன்னிப்போனும் ஆவான் அப்படின்னு அல்லாஹ் 17வது அத்தியாயம் 44வது வசனத்துல சொல்றான். அதன் காரணமாக தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறாத பேச்சுக்களை அதிகமாக பேசாதீர்கள். ஏனெனில் அல்லாஹ்வை நினைவு கூறாத பேச்சுக்களை அதிகமாக பேசுவது இதயத்தை இறுக செய்துவிடும். மக்களில் அல்லாஹ்வை விட்டு மிக தொலைவில் இருப்பவன் இறுகிய மனம் உள்ளவனே அப்படின்னு. மற்றொரு நபிமொழியில கூறப்பட்டிருப்பது 4 விஷயங்கள் துர்பாக்கியத்தில் அடங்கும். அவை: 1. உறைந்து போன அழுகையே வராத கண், 2வது இறுகிய உள்ளம், 3வது நீண்ட நாள் வாழ வேண்டும் என எதிர்பார்ப்பு, 4வது உலகத்தின் மீதான பேராசை. இந்த ஹதீஸ் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்க முஸ்னது அல்-பஸார் அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு. மேலும் ஒரு வசனத்தோட இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.